Good morning students, welcome to Kalabarith Academy. இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கஷன் angiosperms flowering plantsல செஷன் 27 fruits வந்து 4th செஷன் கிளாசிஃபிகேஷன் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒன் பை ஒன்னா போகலாம். ஓகே, என்ன இது இன்டெயிசன்ட். ஃபர்ஸ்ட் ட்ரை டெயிசன்ட் பார்த்தோம், வெடிச்சு சீட்ஸை வெளியே விடுறது. இன்டெயிசன்ட்னா இது வெடிக்காது, ஆனால் சீட்ஸ் உள்ளே இருக்குது. இதுக்கு வேறு வழி இருக்குது, அதான் அழிவு போய் சீட்ஸை வெளியே விடும், அல்லது வேறு மிருகங்களை சாப்பிட்டு சீட்ஸை வந்து எச்சமாக வெளியில் போடும். என்ன இந்த மாதிரி பல வகைகள் இது பரவும். இதில் அக்னி இது ஒரு வகை. இந்த குரூப் ஆஃப் ஃப்ரூட்ஸில் ஸ்மால் ஒன் சீடட் ஃப்ரூட், ஒரே ஒரு சீடு தான் இருக்கும். என்ன பெரிகார்ப் இஸ் ஈஸிலி செப்பரபிள் ஃப்ரம் தி சீடு கோட். பெரிகார்ப்னு என்னது? எக்ஸோகார்ப்புடைய அவுட்டர் லேயர். என்ன அது பெரிகார்ப். அது வந்து சீடு கோட் வந்து ஈஸியாக பிரிக்க முடியும். திஸ் இஸ் ட்ரை ஃப்ரூட் ஆஃப் ஸ்ட்ராபெரி ட்ரை ஆனது பின்னாடி பக்வீட் அண்டு சன்ஃப்ளவர் ஃபேமிலி. என்ன இது பூராமே இந்த அக்னி வகையை சேரும். அடுத்து சமாரா. இதில் இன்னும் சீட்ஸில் வந்து கொஞ்சம் விங்ஸ் இருக்கும், விங்டு 1 or 2 சீடட் அக்னி. லைக் விங்ஸ் வந்து ஃபார்ம் ஃப்ரம் அவுட்டர் குரோத் ஆஃப் ஓவரி வால். ஓவரி வாலுடைய அவுட்டரில் சின்ன சின்ன விங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். உதாரணமாக எல்ம்ஸ் அண்டு மேப்பிள்ஸ். அடுத்து கெரியாப்சிஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் இஸ் ஆல் கிரெயின்ஸ். இந்த கிரெயின்ஸில் ஒன் சீடட் யூஸ்வலி ஸ்மால் ஃப்ரூட் வித் பெரிகார்ப் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு டு சீடு கோட் கூட பெரிகார்ப் முழுசாக இணைஞ்சு போயிருக்கும். ஸோ இட் இஸ் ஆல் கிரெயின் ஆஃப் ஆல் கிராஸ் ஃபேமிலி. என்ன வீட், ஓட்ஸ், ரைஸ், கார்ன், பார்லி, ரை எல்லாமே அதை சேரும். என்ன தானிய வகைகள் பூரா. அடுத்து நட், கொட்டை. ஒன் சீடட் ஃப்ரூட் வித் ஹார்ட் பெரிகார்ப்பே ஹார்டாக இருக்கும். என்ன வால்நட், ஹேசல்நட், செஸ்ட்நட், அகான்ஸ் இதெல்லாம் அந்த வகையை சேர்ந்தவை. ஓகே, ட்ரை டெசிசன்ட்டில் என்ன சன்ஃப்ளவர் ஃபேமிலி. இது சீட்ஸ். இந்த சீட்ஸில் ஓவரியோட வால் இந்த பக்கம் இருக்குது, சீடு உள்ள தண்ணியை நடுவில் தூண்டாக இருக்குது. என்ன இது ஒரு ட்ரை டெசிசன்ட்டில் அக்னி வகையில் இதில் பார்த்தோம். அடுத்து கோகனட். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன எண்டோகார்ப் வெளியில் இருக்குது, மீசோகார்ப் உள்ளே இருக்கிறது. போர்ஸ் பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், இல்லை அவசியம் இல்லை. ப்ளக்டு போர் அண்ட் ஃபங்க்ஷனல் போர் தனியாக பார்க்கலாம். என்ன இந்த கோகனட் இளநி இதை எடுத்து வச்சிங்கன்னா என்ன இது எக்ஸோகார்ப், க்ரீன் கலரில் வெளியே இருக்கிறது எக்ஸோகார்ப், பெரிகார்ப்புடைய ஒரு லேயர். அடுத்து மீசோகார்ப் உள்ள ஃபைபர் கண்டென்ட்டாக இருக்குது, தட் இஸ் கால்டு மீசோகார்ப் ஃப்ரூட்டில். அடுத்து எண்டோகார்ப் ஹார்டு ஷெல்டாக இருக்குது, என்ன தட் இஸ் கால்டு எண்டோகார்ப். அதுக்கு உள்ள வேறு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னது ஒயிட்டாக தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கோகனட் மீட். அதுக்கு பேர் கோகனட் மீட். திஸ் இஸ் தி எண்டோஸ்பேம். எண்டோஸ்பேம்னு என்ன கண்டெயின் நியூட்ரியன்ஸ். அந்த எம்பரியோவுக்கு தேவையான நியூட்ரியன் சப்ளை பண்ணுறதுக்கான எண்டோஸ்பேம் இதில் இருக்குது. திஸ் இஸ் கோகனட் மீட். அடுத்து கோகனட் ஆப்பிள். என்ன ஆப்பிள் என்னது? திஸ் இஸ் தி காட்டிலிடன். இதுவும் நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணும். ஓகே, அதில் இருந்து இருக்கக்கூடிய எம்பரியோ வெளியே வந்து வளரும்போது மேலே ஷூட்டாகவும் கீழே ரூட்டாகவும் வளரும். சரியா? So thank you students, we'll meet again.